ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்டோ ஜியோ போராட்டங்களை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 9 மற்றும் டிசம்பர் 28 சென்னையில் லட்சக்கணக்கான தோழர்கள் பங்கேற்கும் கோட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களை வணக்கம். ஜாக்டோ ஜியோ மாநில முடிவிற்கிணங்க நமது மாவட்டத்தில் ஆல்ரெடி 9 நாம பேசியிருந்த மாதிரி கிருஷ்ணகிரியில் புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை முன்பு நடைபெறும் மறியல் போராட்டத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்கள் முழுமையாக பங்கேற்று கோரிக்கைகளை வெற்றியடைய செய்யுமாறு தோழமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 1/4/2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும். காலவரையின்றி முடங்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கு இணையாக ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு வரும் அநீதிகளை களையப்பட வேண்டும். முதுகலை ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், கண்காணிப்பாளர்கள், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், களப்பணியாளர்கள், பல்வேறு துறைகளில் உள்ள தொழில்நுட்ப ஊழியர்கள், ஊர்தி ஓட்டுநர்கள் ஆகியோருக்கான ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களுக்கான நிலுவையில் உள்ள மேம்பாட்டு CAS ஊக்கத்தொகை உயர்வு உடனடியாக வழங்கிட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கான பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்தப்பட வேண்டும். சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு, அங்கன்வாடி, கிராம உதவியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலர்கள், கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள், தொகுப்பூதியம் மற்றும் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் MRB செவிலியர்கள், இவர்களுடைய ஊதிய முறைகளை சீர்படுத்தணும். அரசின் பல்வேறு துறைகளில் 30 விழுக்காட்டிற்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்கள், இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும். 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்கிட வேண்டும். 2002 முதல் 2004 வரை தொகுப்பூதியத்தில், ஓகேங்களா, ஒட்டுமொத்தமாக தொகுப்பூதியத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பணி நியமனம், ஊதியம் மற்றும் அரசு பணியாளர்கள் பணி காலத்தினை அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணிவரன் முறைப்படுத்தி ஊதியம் வழங்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தினை பணிக்காலமாக வரைமுறைப்படுத்த வேண்டும். இது மட்டுமே கிடையாது. நவம்பர் 15 முதல் 24 வரை ஆசிரியர் சங்க ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் சந்திப்பு போராட்ட பிரச்சார இயக்கம் எல்லாமே டிசம்பர் 9 நடந்தாச்சு. அதை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28 கோட்டையை நோக்கி ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் எல்லாமே போராட ரெடியாக இருக்காங்க. இதில் ஆசிரியர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் எல்லாமே ஏற்படுத்து அதை கூட பார்த்தீங்கன்னா இன்னும் பல சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்திருக்காங்க. நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக 149 ஜியோவை நீக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. TRB மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.